ஹலோ வேல்டு ஃபார் எவர். நம்மளுடைய மூளையில் வந்து சிறுமூளை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி வந்து இருக்கு. ஸோ அது வந்து பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா, அந்த சிறுமூளை பாதிப்பு அடைஞ்சிச்சுன்னா நமக்கு எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தென்படும். ஸோ இந்த சிறுமூளை அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால பாதிப்படையுது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதாவது நீங்கள் மூளைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1350 கிராம்ல இருந்து 1450 கிராம் அளவுக்கு வெயிட் ஆனது தான் வந்து இந்த மூளை. ஸோ இந்த மூளையில் பார்த்தீங்கன்னா பெருமூளை, நடுமூளை, சிறுமூளை இந்த மாதிரி பிரிப்பாங்க. ஸோ இதில் மேக்சிமம் பார்ட் வந்து மூளையில் வந்து மிகப்பெரிய பகுதியை உள்ளடக்கியது வந்து செரிபரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமூளை. ஸோ மூளையில் வந்து சின்ன பகுதியை ஒரு 10% உள்ளடக்கியது தான் வந்து இந்த செரிபெல்லம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுமூளை. ஸோ இதில் வந்து பான்ஸ், மெடுல்லா, ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிரைன் ஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே வந்து இந்த சிறுமூளையிலேருந்து தான் வரும். ஸோ இந்த சிறுமூளையோடைய பகுதி வந்து சின்னதாக இருந்தாலும் பட் இதில் போகக்கூடிய அந்த நியூரோ கண்ட்ரோல் வந்து 50% ஆன நியூரோ கண்ட்ரோல் எல்லா நரம்புகளுமே வந்து இந்த சிறுமூளையை கிராஸ் பண்ணி தான் வரும். ஸோ நம்மளுடைய கை கால் அசைவு, ஸோ அனைத்துக்குமே வந்து இந்த சிறுமூளையிலேருந்து கிராஸ் ஆகக்கூடிய நியூரோ சிஸ்டம் தான் எல்லாமே கிராஸ் ஆகும். ஸோ குவாடினேஷன் ஆஃப் கண்ட்ரோல், அதாவது நியூரானோடைய குவாடினேஷன் கண்ட்ரோல் வந்து இந்த சிறுமூளையில் தான் வந்து இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்டெப்பு வந்து எடுத்து வைக்கணும், அதாவது ஒரு ஸ்டெப்பு இங்கேருந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு மூவ் பண்ணுறோம்னா நம்மளுடைய சிறுமூளை வேலை செய்யலைன்னா நம்மளால் இது பண்ண முடியாது. நம்ம இந்த ஃபிங்கரை வந்து கரெக்டாக இந்த இடத்துல தான் வச்சு நம்ம எழுத போகிறோம் அப்படின்னா அந்த சிறுமூளை வந்து கரெக்டாக வேலை செஞ்சால் தான் இது பண்ண முடியும். நம்மளுடைய கண்ணை வந்து கரெக்டாக பார்க்குறோம், விஷுவலாக பார்க்குறோம், இல்லை கண்ணை உருட்டி பார்க்குறோம் அப்படின்னா வந்து இந்த சிறுமூளை வேலை செஞ்சால் தான். நம்ம இந்த சவுண்டாக பேசுகிறோம், நம்மளுடைய பேசக்கூடிய அந்த வாய்ஸ் வந்து கரெக்டாக அந்த குரல் வலையிலேருந்து வரணும் அப்படின்னாலும் இந்த சிறுமூளை கரெக்டாக வேலை செஞ்சால் தான். ஸோ இந்த சிறுமூளை வேலை செய்யலைன்னா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு ஸ்டெப் வைப்போம், கை கால். அதான் பார்த்தீங்கன்னா இந்த சிறுமூளை வந்து பாதிப்படைஞ்சால் எந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து குழந்தை பிறந்தோடனே வந்து கத்தணும். ஸோ அழுதுனா மட்டும்தான் அந்த குழந்தைக்கு வந்து கரெக்டான ஆக்சிஜன் சப்ளை போகும். ஒரு சில குழந்தைகள் வந்து பிறந்துட்டு லேட்டாக வந்து கத்தும். ஸோ அதனால தான் அந்த குழந்தைகளுடைய அந்த கால்லாம் வந்து விரித்து நடப்பாங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக இல்லாமல், ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ அது ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பெருமூளை அஃபெக்ட் ஆச்சுன்னா, லெஃப்ட் சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடு வந்து வேலை செய்யாமல் போகும். ஸோ இதே ரைட் சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா லெஃப்ட் சைடு வேலை செய்யாமல் போகும். பட் சிறுமூளையில் வந்து ரைட் சைடு அஃபெக்ட் ஆச்சுன்னா ரைட் சைடு மட்டும்தான் வந்து வேலை செய்யாமல் போகும். ஸோ இதுதான் ரெண்டு மூளைக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த சிறுமூளை அஃபெக்ட் ஆச்சுன்னா இதோடைய சிம்டம்ஸ் வந்து கொஞ்சம் அதாவது உடனே தெரியாது, மெதுவாக தான் தெரிய ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ஆல்கஹால் அடிக்கிறவங்க, அதாவது ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்களுக்கும் இந்த சிறுமூளை அஃபெக்ட் ஆகிறதுக்கு அதிக சான்சஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சிறுமூளை அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வைரஸ் தொற்றுனாலும் பாக்டீரியா இன்ஃபெக்ஷனாலையும் இந்த சிறுமூளை வந்து பாதிப்படையலாம் அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த சிறுமூளை வேலை செஞ்சால் தான் நம்மளுடைய மொத்த நியூரான் கண்ட்ரோலுமே வந்து கரெக்டாக நம்ம உடம்புல வந்து வேலை செய்யும். ஸோ அதனால சிறுமூளை வந்து எப்பயுமே பாதுகாக்கிறது நம்மளுடைய முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த சிறுமூளை பார்த்தீங்கன்னா இந்த செரிபெல்லம் அப்படி, அதாவது சிறுமூளைக்கு இங்கிலீஷில் வந்து மெடிக்கல் டேர்மில் வந்து செரிபெல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செரிபெல்லத்தை வந்து நம்ம பாதுகாக்கக்கூடிய விஷயம் வந்து நம்ம கையில் தான் வந்து இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ஃபுட்டு, ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிறது மூலியமா சிறுமூளை வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஏன்னா ஃபுல் நியூரான் கண்ட்ரோலுமே சிறுமூளையிலேருந்து தான் வரும். ஸோ இது ரிலேட்டடான ஒரு சின்ன அவேர்னஸான இன்ஃபர்மேஷன் நண்பா. ஓகே, அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.